தமிழக சட்டமன்றத்தில் இன்று காலை 9:30 மணிக்கு சட்டப்பேரவை கூடும். தலைவர் ஜேசிபி பிரபாகர் சபாநாயகர் திருக்குறளுடன் இந்த சட்டப்பேரவையை ஆரம்பிப்பார். இன்று பட்ஜெட் உரை மீதான 2ஆம் நாள் விவாதம் நடைபெற இருக்கிறது. அண்மையில் தாக்கல் செய்யப்பட்ட நிதித்துறை அமைச்சர் மரிய வில்சன், அதே போல வேளாண் துறை அமைச்சர் வினோத் ஆகியோர் தாக்கல் செய்த 2 பட்ஜெட் மீதான விவாதத்தில் திமுக மற்றும் அதிமுக உள்ளிட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் பேச உள்ளார்கள். அதற்கு முன்பதாக தமிழக முதலமைச்சர் ஒரு முக்கியமான அதாவது பார்த்தீர்கள் என்று சொன்னால், தமிழ் தாய் வாழ்த்து தமிழகத்துள்ள அரசு அனைத்து நிகழ்ச்சிகளிலுமே முதலில் பாடப்பட வேண்டும் என்பது குறித்த ஒரு அரசினர் தீர்மானத்தை கொண்டு வருகிறார். இந்த தீர்மானத்தில் திமுக சார்பில் எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் பேசுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதே போன்று மற்ற கட்சிகளுக்கு தயாராக இருக்கிறார்கள். இந்த அரசினர் தீர்மானம் என்பது குறிப்பாக பாஜகவுடைய ஸ்டாண்ட் என்ன என்பது குறித்து அவருடைய ஊட்டி எம்எல்ஏ என்ன பேசப் போகிறார் என்ற ஒரு ஆவலம் எழுந்திருக்கிறது. குறிப்பாக இந்த அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்ற பிறகு சட்டமன்றம் நடைபெறுகிறது. சனிக்கிழமை முதலமைச்சர் தலைமையில் அனைத்து எம்பிக்கள் கூட்டம் நடைபெற்றது. அதற்கு பிறகான இந்த கூட்டத்தில் குறிப்பாக ஒரு முக்கியமான ஆலோசனைகள் நடைபெற இருப்பதாக தெரிகிறது. அது மட்டும் இல்லாமல் 1970ஆம் ஆண்டு முதல் பாத்தீங்கன்னா அரசு விழாக்களில் முதலில் தமிழ் தாய் வாழ்த்து பாடப்பட வேண்டும் என்று அரசாணை இருக்கிறது. 1970ஆம் ஆண்டு அப்போது முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி முதலமைச்சராக இருந்தார். அதே போன்று ஸ்டாலின் முதலமைச்சராக இருந்த 2021 டிசம்பர் 12 முதல் மாநில பாடலாக அதிகாரப்பூர்வமாக தமிழ் தாய் வாழ்த்து இடம்பெற்றிருக்கிறது. குறிப்பாக மனோன்மணியம் சுந்தரனாரால் 1891 எழுதப்பட்ட இந்த மனோன்மணியம் சுந்தரனால் எழுதப்பட்ட நாடக நூலின் பாயிரத்திலிருந்து எடுக்கப்பட்டதுதான் இந்த தமிழ் தாய் வாழ்த்து என்று சொல்லக்கூடிய தமிழ் தாய் வாழ்த்தாக இருக்கின்றது. இந்த நிகழ்ச்சி இன்றைக்கு சட்டப்பேரவையை பொறுத்தவரை அனல் பறக்கும் விவாதம் நடைபெறும் என்று தெரிகிறது. அது மட்டும் இல்லாமல் நாளை ஒரு முக்கியமான அரசினர் தீர்மானம் வருகிறது. இந்த தொகுதி மறு வரையறைக்கு எதிராக தமிழக அரசு ஒரு முக்கியமான அரசினர் தீர்மானத்தை நாளை கொண்டு வருகிறது. நாளை மறுநாள் 12ஆம் தேதியுடன் இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் மீதான விவாதம் நிறைவு பெறுகிறது என்பது நமக்கு தெரியும். அப்போதுதான் நிதித்துறை அமைச்சர் மரிய வில்சனும் அதே போல வேளாண்மைத்துறை அமைச்சர் வினோத்தும் பதில் உரையாற்றுவார்கள். அதாவது இந்த 3 நாட்களாக நடைபெற்ற விவாதத்தில் பல்வேறு உறுப்பினர்கள் பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறார்கள். எனவே இதற்கெல்லாம் பதிலளிக்கக்கூடிய வகையில் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்றைக்கும் அமைச்சர்கள் ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார் போன்றோரெல்லாம் கடுமையான வாதங்களை முன்வைப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. கடுமையான திமுகவுக்கு எதிரான பல்வேறு விஷயங்களை அவர்கள் திரட்டி வந்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. முதலமைச்சர் ஒரு முக்கியமான ஒரு ஆடிட் ரிப்போர்ட்டையும் வெளியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக கடந்த ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட பல்வேறு திட்டங்களில் பல்வேறு முறைகேடுகள் நடந்திருப்பதாகவும் அது குறித்த ஒரு முக்கியமான அறிக்கையை முதலமைச்சர் சட்டமன்றம் தகவல்கள் தெரிவிக்கின்றன. முதலமைச்சரை பொறுத்தவரை உன்னிப்பாக சட்டப்பேரவை நிகழ்வுகளை கவனிக்கக்கூடியவராக இருக்கிறார். அதே போல சபாநாயகர் ஜேசிபி பிரபாகரும் முன் எப்போதும் இல்லாத சபாநாயகரை போன்று ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்று எந்த உறுப்பினர் பேசுவதாக இருந்தாலும் அவர் சரியாக பேசினால் மட்டுமே அனுமதிக்கிறார். அதே போல மற்றவர்கள் சரியாக பேசவில்லை என்றால் அவரை அவை குறிப்பிலிருந்து நீக்கி விடுகிறார். அது மட்டும் இல்லாமல் தமிழக சட்டப்பேரவை வரலாற்றிலேயே முதன்முறையாக அனைத்து நிகழ்ச்சிகளும் குறிப்பாக காலையில் ஆரம்பித்து பேரவை முடியும் வரை நேரலை செய்யப்படக்கூடிய ஒரு முக்கியமான நாட்டு மக்கள் அனைவருமே இந்த தமிழக சட்டமன்றத்தை அதிகமாக பார்க்கிறார்கள். சட்டமன்ற நிகழ்வுகளை பொதுமக்கள் அதிகம் பார்க்கக்கூடிய ஒரு நேரலையில் வருவதால் அனைவருமே நேரடியாக பார்க்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. கடந்த திமுக அதிமுக 60 ஆண்டுகள் இருந்தாலும் கூட அவர்கள் குறிப்பாக கடந்த திமுக ஆட்சியில் கேள்வி நேரம் மட்டுமே நேரலையில் வழங்கப்பட்டது. ஆனால் இப்போது வந்திருக்கிற தமிழக வெற்றி கழகம் ஆட்சி குறிப்பாக அனைத்து நிகழ்ச்சிகளுமே பட்ஜெட் மீதான விவாதம், அரசுக்கு எதிராக விமர்சனங்களை வைத்தால் கூட அதை கூட நேரலையில் வழங்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் ஆளும் கட்சியை சேர்ந்த உறுப்பினர்கள் ஒரு சிலர் மட்டுமே இந்த சட்டப்பேரவை பொறுத்தவரை ஒரு முக்கியமான ஒரு சட்டப்பேரவை கூட்டத்தொடராக இருக்கிறது. 60 ஆண்டுகளில் திராவிட கட்சிகள் இல்லாத ஒரு முதலமைச்சர் முதன்முறையாக, அதுவும் முதன்முறையாக எம்எல்ஏவை ஆகியே அவர் முதலமைச்சர் ஆகியிருக்கிறார். அவர் இன்றைக்கு சட்டப்பேரவைக்கு குறிப்பாக பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். அரசு அதிகாரிகளும் உன்னிப்பாக எதிர்கட்சிகள் என்ன பேசுகிறார்கள் என்பதை உன்னிப்பாக கவனிக்கிறார்கள். முதன்முறையாக சட்டமன்றத்தில் ஆளுங்கட்சிக்கு நிகராக எதிர்கட்சியும் இருக்கிறது. உதாரணமாக நீங்கள் எண்ணி பார்க்கலாம், திமுகவுக்கு 59 உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். தற்போதைய நிலவரப்படி அதிமுகவுக்கு 41 உறுப்பினர்கள் இருக்கிறார். ஏனென்று சொன்னால் அவர்கள் 47 பேர் வெற்றி பெற்றிருந்தாலும் 6 பேர் ரிசைன் செய்து விட்டார்கள். எனவே 41 பேர் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் கிட்டத்தட்ட 100 பேர் அதிமுக திமுகவை சேர்ந்தாலே 100 பேர் வந்திருக்கிறார்கள். அதை தாண்டி பாட்டாளி மக்கள் கட்சி 4 எதிர்கட்சி உறுப்பினர்கள், பிஜேபி 105 ஆகிவிடுகிறது. அது மட்டும் இல்லாமல் கம்யூனிஸ்டுகளும் எதிர்கட்சி வரிசையில் தான் வந்திருக்கிறார்கள். அவர்கள் 109 இருக்கிறார்கள். எனவே
எதிர்க்கட்சி என்பது ஒரு பலமான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. அதே போல ஒரு சீட்டில் வெற்றி பெற்ற கட்சிகளும் இருக்கின்றன. அதாவது அமமுகவும் தற்போது ஆளுங்கட்சி சப்போர்ட் செய்யக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கிறது. எனவே கிட்டத்தட்ட ஆளுங்கட்சிக்கு நிகராக எம்எல்ஏக்கள் சரிபாதிக்கு மேல் எம்எல்ஏக்கள் இருக்கக்கூடிய சட்டமன்றமாக எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினரை கொண்ட ஒரு கட்சியாக இருக்கிறது. அதே போல எடப்பாடி பழனிசாமியும் அவ்வப்போது எதிர்ப்புகளை தெரிவித்து வருகிறார். அக்ரி கிருஷ்ணமூர்த்தியும் பல்வேறு விதமான அன்றைக்கு கூட பேசினார். எடப்பாடியார் பற்றி ஒரு முக்கியமான விஷயத்தை பேசினார். மின்னலை விழுங்கி மின்சாரத்தை கொப்பளிக்கக்கூடியவர் எடப்பாடியார் என்று பேசியது ரொம்ப வைரல் ஆகியது சோசியல் மீடியாவில். எனவே ஒவ்வொருவரும் என்னென்ன பேசுகிறார்கள் என்பதை நாட்டு மக்கள் உன்னிப்பாக கவனிக்கிறார்கள். குறிப்பாக மக்கள் பிரச்சனைகளுக்கு எந்த அளவுக்கு பேசுகிறார்கள் என்று சொன்னார்கள். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னாள் அமைச்சர் ரகுபதி 3 முறை திருமயம் எம்எல்ஏ பேசும்பொழுது ஜேசிடி பிரபாகரும் நானும் நல்ல நண்பர்கள் என்று பேசியிருக்கிறார். ஏற்கனவே அவர்கள் எல்லாம் அதிமுகவில் இருந்தபோது நல்ல நட்பாக இருந்திருக்கிறார்கள். எனவே இது ஒரு குறிப்பாக கடந்த வெள்ளிக்கிழமை நடைபெற்ற விவாதத்தில் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி குறித்து ஒரு முக்கியமான விஷயத்தை ஜேசிடி பிரபாகர் பேசியது குறிப்பாக திமுக சட்டமன்ற உறுப்பினர்களையே பாத்தீங்கன்னா ஒரு ஆச்சரியப்பட வைத்தது. ஒரு சபாநாயகர் எதிர்கட்சியை சேர்ந்த தலைவரை புகழ்ந்து பேசுவது ரொம்ப அரிது நிகழ்வாக இருக்கிறது. எனவே இந்த சட்டமன்றம் என்பது ஒரு ஜனநாயக பூர்வமான சட்டமன்றமாக இருப்பதாக பல அரசியல் வல்லுநர்களும் தெரிவிக்கிறார்கள். குறிப்பாக அமைச்சர்கள் இனி வரும் காலங்களில் பதிலளிப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. கேள்வி நேரம் என்பது இந்த பேரவைக்கு இல்லாமல் இருக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. என்னென்று சொன்னால் புதிய அமைச்சர்கள் இன்னமும் தங்கள் துறை சார்ந்து தயார்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த வினாக்கள் விடைகள் நேரம், அதாவது சட்டப்பேரவையில் முதல் 1 மணி நேரம் வினாக்கள் விடைகள் நேரம் என்று இருக்கும். அதை தற்போது தளர்த்தி வினாக்கள் விடைகள் நேரம் இல்லாமல் நேரடியாகவே அலுவலருக்கு செல்கிறார்கள். அதாவது சட்டப்பேரவை தொடங்கியது உடனே பாத்தீங்கன்னா நீங்க அந்த பூஜ்ய நேரம் என்று சொல்லக்கூடிய நேரமில்லா நேரம் என்று தொடங்குகிறது. அப்போது தமிழகத்துடைய முக்கியமான பிரச்சனைகளை எழுப்புகிறார்கள். இன்றைக்கு கூட எதிர்கட்சிகள் திமுக மற்றும் அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் பிரதானமான ஒரு விஷயத்தை கவன ஈர்ப்பு தீர்மானமாக நோட்டீஸ் கொடுத்திருக்கிறார்கள். சட்டப்பேரவை விதி 56 பயன்படுத்தி அவர்கள் இதை கொண்டு வருவதற்கு சட்டமன்றம் அனுமதிக்கிறது. இன்று மாலை 3 மணி வரை சட்டப்பேரவை நடக்கும் என்று சட்டப்பேரவை தகவல்கள் நமக்கு தெரிவிக்கின்றன. சுறுசுறுப்பாக இளைஞர்கள், குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தில் வெற்றி பெற்றவர்கள் 100க்கும் மேற்பட்டோர் இளைஞர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் தற்போது பலர் 20க்கும் மேற்பட்டோருக்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பு என்பது சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே அவர்களும் உற்சாகமாக சட்டப்பேரவைக்கு வருவார்கள். குறிப்பாக அந்த எம்எல்ஏ பேர வழக்கில் குறிப்பாக புகார் கொடுத்த எம்எல்ஏ இளையராஜாவுக்கும் தற்போது தொகுதி செயலாளர் பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல பாத்தீங்கன்னா சிங்காநல்லூர் உள்ளிட்ட திருப்பத்தூர் உள்ளிட்ட தொகுதிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கும் மாவட்ட செயலாளர் பொறுப்பு, குறிப்பாக அமைச்சர்கள் கீர்த்தனா, அதே போல தூத்துக்குடி ஸ்ரீநாத் உள்ளிட்டோருக்குள்ள கூட அமைச்சராக இருக்காங்க. அவர்களுக்கு மாவட்ட செயலாளர் என்ற ஒரு அந்தஸ்தை கட்சி கொடுத்திருக்க பிறகு நடைபெறக்கூடிய சட்டமன்றமாக இருக்கிறது. வரக்கூடிய 15ஆம் தேதி கோட்டை கொத்தளத்தில் முதன்முறையாக முதலமைச்சர் ஜோசப் விஜய் கொடியேற்ற இருக்கின்றார். ஜார்ஜ் கோட்டையில் குறிப்பாக ஜோசப் விஜயின் கொடி பறக்க இருக்கின்றது. எனவே இதற்கும் தமிழக சட்டமன்றம் ஒரு பக்கம் தயாராகி வருகிறது. வரக்கூடிய 15ஆம் தேதி சனிக்கிழமை ஆகஸ்ட் 15 சுதந்திர தின விழா கொண்டாடப்பட இருக்கிறது. அது ஒரு பக்கம் குறிப்பாக அந்த ஒத்திகை நிகழ்ச்சிகள் எல்லாம் ஒரு பக்கம் நடைபெற்று வருவதையும் நம்மால பார்க்க முடிகிறது. தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் 12ஆம் தேதி வரை சட்டசபை நடைபெற இருக்கிறது. அதற்கு பிறகு 17ஆம் தேதி முதல் மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் என்பது நடைபெற இருக்கிறது. ஒவ்வொரு துறை ரீதியாக ஒவ்வொரு அமைச்சர்கள் தங்களுடைய துறை சார்ந்த விஷயங்களை பேச இருக்கிறார்கள். அதுவும் உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய விஷயமாக இருக்கும். அடுத்த மாதம் 8ஆம் தேதி வரை இந்த தமிழக சட்டமன்றம் என்பது கூட இருக்கிறது. நேரலையாக முழு நிகழ்ச்சியும் நேரலையாக வழங்கப்படுவதால் நாட்டு மக்கள், குறிப்பாக தமிழகத்தை சேர்ந்த உலகெங்கும் இருக்கக்கூடிய தமிழகத்தை சேர்ந்தவர்கள் உன்னிப்பாக தமிழக சட்டமன்ற நடவடிக்கைகளை பார்த்து வருகிறார்கள். யார் எந்த பிரச்சனைகளை எழுப்புகிறார்கள், எந்த அமைச்சர் சிறப்பாக செயல்படுகிறார், எந்த எதிர்கட்சி சிறப்பாக வாதங்களை முன்வைக்கிறது. குறிப்பாக அன்றைக்கு கூட பார்த்தீங்கன்னா ஆதவ் அர்ஜுனா இந்த திமுகவுக்கான அந்த மாத்தின் மூலமாக கிடைக்கப்பட்ட அந்த தேர்தல் நன்கொடை குறித்து ஒரு முக்கியமான பேசினார். அது சோசியல் மீடியாவில் வைரல் ஆனது. அதே போல உதயநிதி ஸ்டாலினும் உங்களுடைய மாமனார் மாட்டினை கேளுங்கள் என்று சரியாக பேசினார். அவரும் அதற்கும் அவருடைய தரப்பில் புகழ் பாடுகிறார்கள் சோசியல் மீடியாவில். எனவே 2 தரப்பும் மாறி மாறி, குறிப்பாக முதலமைச்சர் சில பேர் பேப்பர் படிக்கிறது என்று மறைமுகமாக சொன்னார். அது நாங்கள் பேப்பர் படிக்கிறோம் என்று உதயநிதி ஸ்டாலின் பேசினார். எனவே இந்த குறிப்பாக இளைஞர்களை கொண்ட ஒரு சட்டமன்றமாக இருக்கிறது. முதலமைச்சர் பிறந்த ஆண்டு 1974, அதே போன்று உதயநிதி ஸ்டாலின் பிறந்த ஆண்டு 1977. கிட்டத்தட்ட 3 ஆண்டு இடைவெளி தான் இருக்கிறது. 2 பேருமே கிட்டத்தட்ட உதயநிதி ஸ்டாலினுக்கு அடுத்த ஆண்டு 50 ஆண்டு நிறைவு வருகிறது. எனக்கும் அவருக்கும் பாத்தீங்கன்னு சொன்னால் ஒரு இக்கட்டான ஒரு
அரசியல் சூழ்நிலையில் அவர் எதிர்க்கட்சியை வலுநடத்தக்கூடியவராக இருக்கிறார். மூத்த உறுப்பினர்கள் பலர் பாத்தீங்கன்னா 1989 எம்எல்ஏவா இருக்கக்கூடிய நேரு, அதே போல 1984 எம்எல்ஏவா வேலு, 1977 முதல் எம்எல்ஏவா இருக்கக்கூடிய KKS ராமச்சந்திரன், ரகுபதி போன்ற மூத்த உறுப்பினர்கள், குறிப்பாக சிவாஜி கணேசனையே தோற்கடித்த திருவையாறு துரை சந்திரசேகர், குறிப்பாக அவர் தஞ்சாவூர் மாவட்டத்திலிருந்து வருகிறார். அவரெல்லாம் கூட சட்டப்பேரவையில் இருக்கிறார்கள். குறிப்பாக ஆளுங்கட்சிக்கு ஒரு சிக்கல் என்று சொன்னால் அவர்கள் எல்லாமே முதல் முறையாக எம்எல்ஏக்களாக இருக்கிறார். ஆனால் திமுகவோ அதிமுக பாத்தீங்கன்னா பல முறை எம்எல்ஏக்களானவர் ஜாம்பவான்களாக சட்டப்பேரவை நிகழ்வுலாம் தெரிந்தவர்களாக அவர்களுக்கு குறிப்புகள் பல இடங்களில் இருந்து கிடைக்கிறது. மூத்த பத்திரிகையாளர்கள் மூலமாக கூட எதிர்கட்சிகளுக்கு முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் சென்றிருந்தன. ஆனால் குறிப்பாக ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்களுக்கு அண்மையில் தான் முன்னாள் சட்டப்பேரவை செயலாளர் ஜமாலுதீன் தலைமையில குறிப்பாக ஒரு பயிற்சி வகுப்புகள் நடைபெற்றது. இருந்தாலும் இப்போ இளம் அமைச்சர்கள் குறிப்பாக திமுகவை கடுமையாக விமர்சனம் செய்தும் கடந்த காலங்களில் செய்யப்பட்ட தவறுகளை முறைகேடுகளாக சுட்டிக்காட்டியும் வருகிறார். அதற்கும் உடனடியாக திமுகவை சேர்ந்தவர்களும் அவ்வப்போது பதிலளித்து வருகிறார்கள். குறிப்பாக வழக்கமாக இளைஞர்கள் அதிக அளவில் சட்டப்பேரவை நிகழ்ச்சிகளை கடந்த காலங்களில் பார்க்க மாட்டார்கள் என்று சொல்லப்பட்டது. ஆனால் இந்த முறை அதிக அளவிலான இளைஞர்களும் பெண்களும் சட்டப்பேரவை நிகழ்ச்சிகளை நேரலையில் பார்க்கிறார்கள் என்பது அரசுக்கு கிடைத்திருக்கக்கூடிய கூடுதல் தகவல்களாக இருக்கிறது. அதே போல அமைச்சர் ராஜ்மோகன் பேசும்போது ஒரு நொடி கூட நேரலை கட் செய்யப்படாது, அனைத்து மக்களுக்கும் உள்ளது உள்ளபடி போய் சேரும் என்று கூறியிருக்கிறார். சில இடங்களில் குறிப்பாக அமைச்சர்கள் பேசுவதை கூட அவை குறிப்பிலிருந்து நீக்கக்கூடியவராக சபாநாயகர் இருக்கிறார். கடந்த 60 ஆண்டுகளில் ஆளுங்கட்சிக்கு ஏதாவது ஒரு வகையில் ஃபேவராக இருக்கக்கூடியவர்கள் தான் சபாநாயகராக இருந்திருக்கிறார்கள். ஆனால் இந்த சபாநாயகரை பொறுத்தவரை ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்று பாராமல் அனைவரையுமே ஒருங்கிணைத்து செல்லக்கூடியவராக இருக்கின்றார்.